என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க மருமகளுக்கு குழந்தை உண்டாகல, நார்மலா தான் இருக்காங்க. இல்ல டாக்டர், அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க எதுக்கும் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்களேன். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. அந்த ரிப்போர்ட்டை கொடுமா. இங்க பாருங்க, ரிப்போர்ட் வந்துருச்சு. ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துட்டேன். அவங்களுக்கு கன்ஃபார்மா குழந்தை உண்டாகலம்மா, நார்மலா தான் இருக்காங்க. அப்ப எதுக்காக தான் உண்டாயிருக்கிறதா போய் சொல்லணும்? மேபி ஏதாவது ஒரு நிர்பந்தத்துக்காக உங்ககிட்ட போய் சொல்லிருக்கலாம். அவளுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லையே டாக்டர். அவளை யாரும் கேக்குறதே இல்ல. எங்க எல்லாரையும் ஆசை காட்டி ஏமாத்திருக்கா. அவ மேல நாங்க வச்சிருந்த நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டா. அவளை நான் என்ன பண்றேன் பாருங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதிய நீ இழந்துட்ட ராசாத்தி. வெளியில போயிரு. மாமா, அது வந்து உன்னை நம்பினதுக்கு எங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. மாமா, எப்படி ராசாத்தி உனக்கு எங்களை ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சு? இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உன்னை நான் என் மக மாதிரி பாத்துக்கிட்டேன்டி. என்கிட்ட போய் இப்படி நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிருமா? ஊரே கூப்பிட்டு விருந்து வச்சு கொண்டாடல. அப்பயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இனிமே இந்த ஊர்க்கார முன்னாடி எப்படி முழிப்பேன்? எல்லாரும் என்ன காரி துப்ப மாட்டானுங்க. உன்னால இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாம் போச்சு. தயவு செய்து என்கிட்ட பேசாத. மாமா, போயிடு. போ. மாமா, என்ன மன்னிக்க சொல்லுங்க மாமா. நல்லா எங்களை ஏமாத்துறமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
உன்னை நம்பினதுக்கு எங்களுக்கு இழிச்சு வாய்ப்பட்ட வாங்கி கொடுத்தல. தம்பியே உன்னை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க தயாரா இல்ல. போ. இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்தே இவளை அடக்கி வச்சேன். என் பேச்ச நீங்க எல்லாரும் கேட்டாதானே இவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்க. இப்ப பாருங்க, ஊருக்குள்ள நாம தலை காட்ட முடியாதபடி நம்மள அசிங்கப்படுத்திட்டான். மாமா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல ராசாதே. என்ன முட்டாள்னு நினைச்சிட்டல்ல. குழந்தை தானே ஆசை கட்டி என்னை ஏமாத்தலன்னு கணக்கு போட்டல்ல. ஹே, இது வரைக்கும் உன்னை பிடிக்காம தாண்டி இருந்துச்சு. ஆனா வெறுத்து ஒதுக்குனதில்ல. ஆனா முதல் முறையா நான் உன்னை வெறுக்கிறேன். உன் பேரை கேட்டாலே எரிச்சலா வருதுடி. இந்த ஜென்மத்துல நீங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. போடி வெளிய. இங்க நிக்காதடி, போ. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிக்கிற தப்பா நீ பண்ணிருக்க. அதான் எல்லாரும் போக சொல்லிட்டாங்கல்ல, போடி வெளியில. அத்தை, அத்தை, நீங்களாவது என்ன மன்னிக்க சொல்லுங்க அத்தை. போ ராசாத்தி, போ. தயவு செஞ்சு போயிடுங்க. அத்தை சொல்லுங்க அத்தை. ஏய், அத்தை, போடி வெளியில. அத்தை சொல்லுங்க அத்தை. போ, அத்தை, போடி. எதுவும் பேசாத. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. போடி வெளியில. அத்தை, ப்ராடக்ட் பண்ற. தயவு செஞ்சு என்னை வெளிய அனுப்பாதீங்க அத்தை. அத்தை, அத்தை என்ன மன்னிச்சு ஏத்துக்குங்க அத்தை. போடி. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. போயிடு. அத்தை, பெரிய அத்தை. இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான். கனவே என்னால தாங்க முடியல. இது நிஜமா நடக்க போகுது. இத தாங்கிக்கிட்டு என்னால எப்படி வாழ முடியும்? என்னால மாமாவையும் இந்த குடும்பத்தையும் விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது. அதுக்கு நான் ஒரேடியா செத்து போயிடலாம். ஆமா, செத்து போயிடலாம். இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வாழறதை விட ஒரேடியா செத்து போயிடலாம். அதான் சரி.
சொல்லு ராசாதி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. மாமா மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா மாமா? ஏன் மாமா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு போய் சொல்லி அவங்க புருஷனை ஏமாத்திட்டு இருந்தால, அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன மாமா பண்ணுவீங்க? எனக்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகுது. இந்த மாதிரி சும்மா உன் யூகத்துக்கெல்லாம் நல்ல பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு ராசாத்தி, அந்த பொண்ணு வேணா அவ புருஷனை ஏமாத்தி அப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கலாம். ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்க, எந்த அளவுக்கு என்கிட்ட உண்மையா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ராசாத்தி, நீ என்கிட்ட போய் சொல்லவே மாட்ட. ஐயோ மாமா, நீங்க ஏன் மாமா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய், நீ சுமாரு, எனக்கு தெரியும். நீ இந்த மாதிரி நேரத்துல தரையை துடைக்கிறேன், இந்த வேலையை பார்க்கறேன்னு உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நானும் போட்டு முடிச்சிட்டனே. ஆமா. என்ன மாமா, உள்ளங்கையில வைக்க சொன்னா நீங்க கை மேலெல்லாம் வச்சிருக்கீங்க? சாரி ராசாத்தி, கொஞ்சம் மாறிடுச்சு. நான் உள்ளங்கையிலேயே வச்சிருக்கேன், அங்க பாரு. ஈரா, இது வரைக்கும் உன்னை பிடிக்காம தாண்டி இருந்துச்சு. ஆனா வெறுத்து ஒதுக்கினதில்ல. ஆனா முதல் முறையா நான் உன்னை வெறுக்கிறேன். உன் பேரை கேட்டாலே எரிச்சலா வருதுடி. இந்த ஜென்மத்துல நீங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. ஓடி வெளிய. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே என் தொல்லை உங்களுக்கு இருக்காது. அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களுக்கு பிடிச்ச பொண்டாட்டியா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ராசாத்தி, ராசாத்தி, ராசாத்தி. செத்தாலும் உங்க நினைப்பு மறையாது மாமா. இப்ப கூட நீங்க என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. எல்லாம் பிரம்ம. ராசாத்தி,
நான் கர்ப்பம் இல்லைங்கிறத அத்தை மாமாவுக்கு சொல்லிட்டாங்க போல. ராசாத்தி, உன்னை எங்கெல்லாம் தேட? அம்மா, நீ இங்க எதுக்கு வந்த? இல்ல மாமா, கோயிலுக்கு வந்தேன். அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் இந்த கல்ல உட்கார்ந்து. நான் கர்ப்பம் இல்லைங்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு போல. என் வாழ்க்கை அவ்வளவுதான். என்னடா இனியா, கேட்டியா? அத கேட்க தானடா இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்க. கேளு. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். பெரியம்மா சொல்றது உண்மையா? சொல்லு ராசாத்தி. ராசாத்தி சொல்லு. பெரியம்மா நீ கர்ப்பமா இல்லைன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது உண்மையா? கடவுளே, இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சாக முடிவெடுத்தேன். இப்ப மாமா கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ராசாத்தி வசமா மாட்டிக்கிட்டா. ராசாத்தி, நீ ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? மாமா, அது வந்து மாமா. ராசாத்தி, இந்த மழுப்பல் பேச்செல்லாம் வேண்டாம். எங்களுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். ஏய், நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? ராசாத்தி, என் பொறுமையை சோதிக்காத. சொல்லு. ஏய், நீ ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. இப்ப எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை தெரியணும் உங்களுக்கு? அத்தை, மங்கை, அது அவ வாயாலே சொல்லுவா, நீயே கேளு. அவ சொல்றது இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நீங்க சொல்லுங்க. ஆ? இந்த ராசாத்தி இவ்வளவு நாளா நம்மள எல்லாம் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கா. ஓ, அப்படியா? என்ன அப்படியான சாதாரணமா கேக்குற? அவ எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பண்ணிருக்கா. அக்கா, உங்களுக்கு அவ கர்ப்பம் இல்லைன்னு யார் சொன்னா? அது எதுக்கு கேக்குற? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ராசாத்திக்கு ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு சொல்றேன். ராசாத்தி கர்ப்பமா தான் இருக்கா.